நம்ம லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் சவால்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனா நம்ம கவலை மட்டுமே பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் தப்பு. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்ம ஹெல்த்தை பாதிக்கும், ஹெல்த்தை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். தேவையற்ற கவலைகள் ஒரு பழக்கமாவே மாறி உங்க சந்தோஷத்தை அதை உங்கள்ட்ட இருந்து பறிச்சு நீங்க எதுக்கு வாழ்றீங்க அப்படின்னே தெரியாம உங்களை டெய்லி கவலைப்பட வச்சு உங்க வாழ்க்கையவே ஒன்னும் இல்லாம ஆக்கிரும், உங்க வாழ்க்கையவே கெடுத்துரும். லைஃப் இஸ் ஷார்ட். அதனால இந்த வீடியோல நம்ம லைஃப்ல ஒரியிங் கவலைப்படுறது அப்படிங்கிற இந்த பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் த பிரசன்ட். நமக்கு குறிக்கோள்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும், கோல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அடுத்த 5 வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து 10 வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம், 60 வருஷத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி, தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கணும். இன்கேஸ் உங்கள்ட்ட இது இருந்துச்சு அப்படின்னா அதை நான் மனசார அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அதுக்காக தினம் அந்த கோல்ஸை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது, உங்களை நீங்களே மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்க உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கறத நமக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோல்ஸை நோக்கி நம்ம தினம் ஒர்க் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் ஒர்க் அப்படிங்கறதுல நம்ம ஈடுபடணும். அதுக்காக கடுமையா உழைக்கணும். சோ உழைப்பு, ஒர்க், ஆக்ஷன் மட்டும்தான் நம்மளுடைய கோல்ஸ் கிட்ட நம்மளை எடுத்துட்டு போவோம். அந்த கோல்ஸ் அடையிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி திரும்ப யோசிக்கிறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ மென்டலி அதை பத்தி நாமளே பிரஷர் பண்ணிக்கிறதுனாலயோ நமக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. அதனால எந்த யூஸுமே கிடையாது. சோ அதனால இன்னைக்கு ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி கடக்கிறோம், அன்னைக்கு நாள்ல 24 ஹார்ஸ்ல நம்ம கோல்ஸ் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டியோட இருந்துட்டு அதுல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரியில இருந்தும் உங்களால தப்பிக்க முடியும், கோல்ஸ் நோக்கியும் உங்களால போக முடியும். இரண்டாவது, யூ cannot control everything. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நம்மளால நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது. அங்கதான் நமக்கு கவலையும் உருவாகுது. நம்ம தோல்வி அடையிறது, நம்ம ஃபெயிலியரை சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தோல்விகள் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ நம்மளால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பத்தி மட்டும் நம்ம சிந்திச்சு அதை நோக்கி மட்டும் நம்ம உழைச்சு அதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும். மூணாவது, ரைட் டவுன் யுவர் ஒரிஸ். நமக்கு நிறைய கவலைகள், ஒரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்க டைரியில என்னென்னலாம் ஒரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க. டெஃபினட்டா உங்களுடைய ஒரிஸை நீங்க எழுதுறது மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். எய்தர் உங்களுடைய ஒரிஸ் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசு இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு அதிகம் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்க. ஆர் இந்த பிரச்சனை அவ்வளவு பெருசு இல்லையே, இதுக்கு இப்பெல்லாம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட நீங்க எழுதும் போது உங்களுக்கு கிடைக்கலாம். சோ எழுதுங்க. நாலாவது, டாக் அபவுட் யுவர் ஒரிஸ். நமக்கு இன்கேஸ் நிறைய கவலைகள் இருக்கிற மாதிரி தோணுச்சுனாலோ இல்ல ஏதோ ஒரு கவலை நம்மள ரொம்ப பாதிச்சுது அப்படின்னாலோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஸை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கௌரவ குறைச்சலா நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு பயங்கரமான கவலை ஏதோ ஒரு விஷயத்தினால வருது அப்படின்னா அதை பத்தி உங்களுடைய கொலீக்ஸ் நீங்க கண்டிப்பா பேசலாம், உங்களுடைய சீனியர்ஸ்ட கண்டிப்பா பேசலாம், இல்ல யார்கிட்ட பேச முடியுமோ நீங்க கண்டிப்பா பேசலாம். அதே மாதிரி நீங்க எங்க இருந்தாலும், ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு கவலை உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா அதை பத்தி நீங்க டெஃபினட்டா பேசியே ஆகணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி உங்களுடைய கவலையை பத்தி நீங்க பேசுறதுனால நீங்க உங்க கவலையோட பாதிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாவது, ஹாபிட்ஸ். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க ரொம்ப பாதிப்புல இருக்கீங்க, கவலையோட பாதிப்புல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு புது குட் ஹாபிட், ஒரு நல்ல ஹாபிட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா அந்த குட் ஹாபிட் அப்படிங்கிறது என்னவா வேணா இருக்கலாம். எக்ஸசைஸ் பண்றது, நல்ல புக்ஸை படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஹாபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கவலையில இருந்து வெளியே வர முடியும். ஆறாவது, அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். சோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய போராட்டங்களை நீங்க கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. பல இடங்கள்ல நம்மளால இந்த இடத்தை கடக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அதையும் மீறி அந்த இடத்தை கடந்து நம்ம இப்படி ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்திருப்போம். சோ நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த கவலையையும் உங்களால கடக்க முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே நமக்கு தோணாது. கண்டிப்பா நம்ம அந்த டைம்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை நினைச்சு நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்ணிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சிந்திப்போம், யோசிப்போம். சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவலைப்படுறதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.